லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த நியோமேக்ஸில் பணம் போட்டு ஏமாந்த முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு பணத்தை திரும்ப பெறுவதற்கு வழக்குகள் போயிட்டுருக்குது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துருக்குறோம். அந்த ஆலோசனை கூட்டம் இப்போ பார்த்தோம். நம்ம இலவசமாக அனைவருக்கும் பணம் மட்டும் வட்டியுடன் ஆர்பிஐ நாம்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த வழிமுறைகளின்படி 12%லேருந்து 18% இன்ட்ரெஸ்ட் வரும் பெர் ஆனம் பிஏ. ஆண்டு ஒன்றுக்கு 12% முதல் 18% வரை வட்டியுடன் அசல் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறோம் நம்ம பல்வேறு சங்கங்கள் மற்றும் தனிப்பட்ட வாலண்டியர்ஸு எல்லாம். அதற்கு மட்டும் நம்மகிட்ட தொடர்பு கொள்ளலாம். இந்த இடம் வேணுன்றது நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாட போகிறதில்ல. அது மாதிரி இடம் வேணுன்றவங்களுக்கு இங்கே கைடன்ஸ் இல்லை. அதனால் பணம் மட்டும் வட்டியுடன் கேட்குறவங்க மட்டும் இங்கே வாங்க. இடம்ன்றவங்களுக்கு இந்த சங்கத்தின் கூட்டுக்குழுக்கள், இந்த ஃபெடரேஷன் அதில் ஆலோசனை இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக கேட்காதீங்க. பணம் வட்டியுடன் கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது. அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். அவங்கெல்லாம் அந்தந்த பகுதிகளில் நீங்கள் தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இலவசமாக உங்களுக்கு அந்த சர்வீஸை பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது வெப்சைட்டு நீதிமன்றத்தால் காவல்துறையால் உருவாக்கப்பட்டதற்கு பின்பு பொருளாதார குற்றப்பிரிவு EOW எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் பகுதிகளிலே நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் இருக்கிற பகுதிகளில் அதை அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க என்பதை தெரிந்து கொள்ளவும். நியோமேக்ஸ் முதலீட்டாளர் சங்கம் நெய்வேலி அவர்களுக்கு வழக்கறிஞராக செயல்பட்டு வரும் என்னுடைய தொலைபேசி எண் ஆனந்தன் 8248628682. நியோமேக்ஸ் முதலீட்டாளர் சங்கம் நெய்வேலி சார்பாக போட்டு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேஸு சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கிரிமினல் ஓபி 7191. இப்போ இன்றைக்கி சார் மீட்டிங் போட்டதில் என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, எங்கள் சங்கத்து சார்பாக 2 பேர், அன்பு நாயகம் அண்ட் சக்திவேல், அவங்க 2 பேரையும் இது தொடர்பாக காண்டாக்ட் பண்ணி அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க நம்பரை, அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் இன்றைக்கி பேசும்போது இந்த ஆரோ சீட்டு இதில் போட்டதில் பாதி பேருக்கு ரிசிப்ட் இருக்குது, பாதி பேருக்கு எந்த ரிசிப்ட்டும் இல்லை, எந்த முதலீடு பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாக சொன்னாங்க. அதே பிரச்சனை எங்கள் நெய்வேலி மாவட்ட இதுலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு அந்த வெப்சைட்டை ரீகால் பண்ணுற மாரி ஒரு கேஸை போட்டு அதை வாங்கணும்னு சார் சொன்னார். அது எங்கள் உறுப்பினர்களுக்கும் அது அந்த சமயத்துலேயே நானும் போட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அந்த குழு மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைச்சி அப்பப்போ என்கிட்ட தகவல் சொன்னிங்கன்னா சார் நாங்கள் ஒருங்கிணைஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை செயல்படுவோம் சொல்லிக்கிறேன். சங்கத்துடைய தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்வாகிகளின் பெயர் அன்புநாயகம் 9632916493. மற்றொரு பொறுப்பாளர் சக்திவேல், அவருடைய தொலைபேசி எண் 9486221902. இவர்களை நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்க வேண்டியதை நாங்கள் பார்த்து எடுப்போம். வணக்கம், என் பேர் ஜே திருப்பதிராஜ், திண்டுக்கல். என்னுடைய அலைபேசி எண் 9443780307. நான் நியோமேக்ஸில் முதலீடு செய்த நிலக்கோட்டையைச் சேர்ந்த அருண்குமாருக்கு வழக்கறிஞராக நான் ஆஜராகி கொண்டிருக்கிறேன். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டி முதலீடு செய்தவர்களுக்கு முதலீடு செய்த பணம் மட்டுமே அப்படிங்கிறவங்க அது சம்பந்தமாக அதோட ஆர்பிஐ விதிக்கப்படுகின்ற வட்டியோடு முடிவு செய்திருக்கிறோம். அவங்க எல்லோரும் ஏதாவது கம்ப்யூட்டரில் அப்லோடு செய்யவோ வேறு மற்ற எந்த ஆலோசனைகளுக்கும் இலவசமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ரஜினி, ராமநாதபுரம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய
சட்ட ஆலோசகராக இருந்துட்டு வர்றேன். இப்போ நம்ம நியோமிக்ஸு உடைய வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் அழகர்சாமி சார் வந்து நம்ம சங்கம் சார்பாகவும் மற்ற இதர சங்கங்கள் சார்பாகவும் வந்து வழக்கை முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. இப்போ அதனுடைய அப்டேட்டை வந்து சார் வந்து டெய்லி வந்து யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்றைக்கி வந்து சாருடைய அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டோம். நம்ம சங்கத்தின் சார்பாகவும் நான் உட்பட நிர்வாகிகள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிறத நீதிமன்றத்தில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளும் சொல்லப்படும். இப்போ நீங்கள் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் இதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கான ஆலோசனைகளை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 999 41 31 913. இது என்னுடைய ஃபோன் நம்பரு. உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வேணுமா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு தங்களுக்கான தீர்வுகளை வந்து நம்ம இப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். பெரிய கருப்பன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவையாறு. நானும் நியோமேக்ஸில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டவன். என் கூட ஒரு 10-15 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து புகார் மனுவும் சார் சொன்னபடி கொடுத்துட்டோம், அட்வைட் சார் சொன்னபடி கொடுத்துட்டோம். இப்போ ஃபர்தராக இதை ப்ரொசீட் பண்ணி உங்களோட தொடர்பு கொண்டு நிலவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சாரோட தொடர்பில் இருக்கேன். அதோட தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வேறு யாருக்கும் ஏதாவது டவுட்டு, ஏதாவது பிரச்சனைகள் சம்மந்தமான என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வந்து 8838963136. கான்டாக்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், தெரியாத சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று அழகர்சாமி சார் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நான் பேசுகிறேன். என்னுடைய பெயர் என் கணேசன். என்னுடைய மொபைல் நம்பர் 9444858239. நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் புகார் கொடுத்தவங்க மட்டும்தான். 8ஆம் தேதிக்குள்ளே புகார் கொடுத்தவங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இல்லைன்னா அட்வொகேட் சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் உதவி செய்யறங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் புருஷோத்தமன். நியோமேக்ஸ் பாதுகாப்பு முதலீட்டாளர்கள் நலச்சங்கம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். அதாவது பாபநாசம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் நான் இருக்கேன். கீழாம்பூர் ஊர் வந்து இது சம்மந்தமாக அப்லோடு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா என்கிட்ட தெளிவாக வந்து கேட்கலாம். வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 93 44 802 702. திருப்பியும் சொல்கிறேன், 93 44 802 702. நியோமேக்ஸில் இருந்து நாங்கள் எப்படின்னா பணமாக பெறுவதற்காக மட்டும் முடிவெடுத்திருக்கிறோம். வந்து இடம் வேண்டியவங்க எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம். நாங்கள் வந்து பணம் சம்பளம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம் சங்கத்தின் மூலமாக. அதனால் பணம் வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதன் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ செய்து தரோம். வணக்கம். நான் செல்லப்பாண்டியன், மதுரை. நான் ஒரு சமூக நல ஆர்வலராக இருக்கேன். நியோமேக்ஸில் ஒரு இன்வெஸ்டராகவும் இருக்கேன். இந்த நியோமேக்ஸினுடைய கேஸை எடுத்து மக்களுடைய நலனுக்காக அருமை சகோதரர் உயர்திரு வழக்கறிஞர் அழகர்சாமி சார் அவர்கள் அவருடைய சேவை வந்து இதில் 1 2 கிடையாது, எண்ணற்ற சேவைகளை பாதிக்கப்பட்டவர்களுக்காக செய்து கொண்டு வருகிறார். இன்னமும் செய்துக்கிட்டே இருக்கார். இதில் இந்த தேனி முதலீட்டாளர்கள் சங்கம்ங்கிறவங்க வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாலே இந்த வழக்கிலிருந்து அவர் வித்ட்ரா பண்ணி அது சம்மந்தப்பட்டதில் பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களும் வந்து ஸ்ரீசரண்கிறவர் வந்து அதுக்கான ரசீதை கொடுத்துட்டு முறையாக போயிருக்காரு. ஆனால் இன்னமும் வந்து அவரை வந்து வழக்கறிஞரை குறை சொல்கிறதுலேயே நோக்கமாக இருக்காங்க. வழக்கறிஞர் வந்து ஃபீஸ் அவ்வளோ வாங்குறாரு இவ்வளோ வாங்குறாரு, அது அவங்களுடைய தொழில். அவர் ஃபீஸ் வாங்குகிற இடத்துல வாங்கியிருக்காரு. ஃபீஸ் வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் இலவசமாக சேவை செய்கிறதையும் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணீங்கிறது எங்களுக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு முதல்ல உங்களுடைய நிலை என்ன? இன்றைக்கி நீங்கள் இந்த நியோமேக்ஸுங்கிற பேரில் நீங்கள் உங்களை நம்பி இருக்கவங்களில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 10,000ல் 9,000 பேர் சார்ந்து தான் இருக்காங்க. ஒரு சிலரை கையில் வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ஊரறிஞ்ச விஷயமாக போச்சு.
ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் சாரை வந்து டார்ச்சர் பண்ணுறதோ அவரை இது பண்ணுறதுங்கிறது வந்து அது நல்ல ஒரு ஆரோக்கியமான காரியம் அல்ல. ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் 4-5 மாதம் விட்ரா பண்ணி போய் நீங்கள் ஒரு வக்காலத்தை வந்து நீங்கள் போட்டிருக்கணும் கோர்ட்டில், இன்னும் ஒரு வக்காலத்தை கூட போட முடியாத நிலைமையில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கிறது வந்து நல்லாவே தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால் வந்து வழக்கறிஞரை வந்து தவறாக சொல்கிறதோ குறை சொல்கிறத வந்து நீங்கள் நிறுத்திக்கிங்க. உங்கள் பணிகள் எதுவும் அதை பாருங்கள். நியோமேக்ஸில் பாதிக்கப்பட்ட மக்கள் எதுவாக இருந்தாலும் மதுரையை பொறுத்தளவுக்கு என்னுடைய தொலைபேசி எண், என்னுடைய அலைபேசி எண் வந்து 98 431 330 81 மதுரை. தேனி நியோமேக்ஸ் சங்கம்ங்கிற பேரில் ஸ்ரீசரண் பொருளாளராக இருக்கீங்க. நீங்கள் சாரு வந்து எந்தவித கொடுத்த படத்துக்கு ரெக்கார்டு எதுவுமே வந்து ரசீது தரலன்னு சொல்கிறீங்க. உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி கொடுத்தது, உங்கள் கைப்பட எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. உங்கள் கைப்பட எழுதி கொடுத்துட்டு வந்து வெளியில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் வந்து அவரை குறை சொல்கிறதுங்கிறது நியாயம் இல்லை. அதை இதோட நிறுத்திக்கிங்க. இன்னும் என்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்குது, ஆதாரப்பூர்வமாக வச்சுருப்பேன். நீங்கள் எழுதி கொடுத்ததே இருக்குது, கையில் பார்த்துக்குங்க. நீங்கள் எழுதி கொடுத்த ரசீது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கிறத நாங்கள் பார்க்குறேன். நான் நண்பர் மணிகண்டனுக்கு இதன் மூலமாக சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து சங்கம்ங்கிற பேரில் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பாருங்கள், அதோடு நிறுத்திக்கிங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் எப்படி சார்கிட்ட வந்தீங்க, உங்களுடைய நிலைமை என்ன ஆரம்பத்தில்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு முதல்ல என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அதை விட்டுட்டு வந்து அவரவே வசப்பாடுறது, குறை சொல்கிறது, செய்கிறதே உங்கள் வேலை. இது அவரை மட்டும் இல்லை, டோட்டலாகவே பார்க்குறேன். நீங்கள் வந்து எல்லாரையும் குறை சொல்கிறது, வசப்பாடுறது, வைகிறதே உங்களுடைய இதாகவே நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. அதை விட்டுட்டு உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்கிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு அன்னெசரியாக வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞரை வந்து குறை சொல்கிறதுங்கிறத, வழக்கறிஞருக்கு ஒரு பெரிய ஒரு அன்பான மக்கள் கூட்டம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் யார் அவருக்கு ஒன்றுன்னு நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். நீங்கள் இதை வந்து தயவு செய்து நிறுத்திட்டு உங்கள் பணி எதுவும் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறத நான் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், எனது பெயர் வெங்கடேஷ். நான் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் தொழில் செய்து வருகிறேன். எனது சொந்த ஊர் கல்குறிச்சி. காரியாபட்டியில் சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்னும் நிறுவனத்தை ஜாயின் வெஞ்சர் மூலம் நியோமேக்ஸில் முதலீடு செய்து, அதுபோக அதன் மூலமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 9.5 கோடி அளவில் அந்த பணத்தை கொடுத்து அதில் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். அது விஷயமாக நியோமேக்ஸ் பாதுகாப்பு மீட்பு குழு சங்கம் சார்பாக இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தில் மதுரை வக்கீல் அழகர்சாமி அவர்களுடைய அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நடைபெற்ற கூட்டம் முடிந்து மக்களுக்கான பணத்தை மீட்டெடுப்பது என்பதை பற்றி இது விவாதித்து அந்த குழு தீர்மானம் நிறைவேற்றியதை தங்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றோம். அதுபோக நம்மளது வக்கீல் அழகர்சாமி சார் வந்து என்னோட குடும்ப நண்பர். அவர் பல்வேறு வழக்குகளில் பார்த்தவர். நானும் அவருக்கு பல வழக்குகளை கொடுத்துருக்கோம், செஞ்சுருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அவர்கிட்ட நாங்கள் நெருங்கிய தொடர்பு இருந்துக்கிட்டு இருக்கோம். அவரை பற்றி, அவருடைய தொழிலை பற்றி அவதூறாக சில நபர்கள் பேசிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். அவர் குடித்துவிட்டு பேசியதாகவும் தவறாக பேசியதாகவும் நீங்கள் புகார் பரப்பியிருக்கிறீர்கள். அது விஷயமாக நீங்கள் பார் கவுன்சில் அவரை வக்கீல் தொழிலை விட்டு நீக்கும் அளவிற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள். ஆனால் அந்த பெட்டிஷன் எல்லாம் ரத்தாகி அவருடைய வக்கீல் தொழிலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று நீதிமன்றமே இந்த காப்பியை கொடுத்து விட்டது. நீங்கள் நியோமேக்ஸ் கம்பெனியை ஆதரித்து அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளீர்கள். தவறுதலான குற்றச்சாட்டுகளை பார் கவுன்சில் செலுத்தியுள்ளீர்கள். பார் கவுன்சிலில் அவரை வக்கீல் தொழிலை விட்டு நீக்குமாறு சொல்லியுள்ளீர்கள். அவர் குற்றமற்றவர், நிரபராதி என்று பார் கவுன்சிலே தீர்ப்பளித்து கொடுத்து விட்டது. அதற்கான சான்று இது. நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள், அவர் மக்களுக்காக, மக்களுடைய நலன் விரும்பி அந்த பணத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் போராடி கொண்டிருக்கின்றார். இந்த போராட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் செயல்பட வேண்டியதை விட்டுவிட்டு நீங்கள் கம்பெனிக்கு ஆதரவாக தூண்டி விடுபவர்களை சந்தித்து கொண்டு இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அவர் குற்றமற்றவர், நிரபராதி என்று பார் கவுன்சிலே தீர்ப்பளித்து விட்டு அதுக்கான காப்பி இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. CRLOP MD நம்பர் வழக்கு எண் 8807 8861
8792 8493 8484 2024. இந்த வழக்கு வந்து தேனி சங்க பாதுகாப்பு குழு சங்க பொருளாளர் ஸ்ரீ சரண்குமார் வந்து 14/5/2025 அன்னைக்கு கட்ட வாய்ஸ் ஆஃப் அழகர்சாமி சார்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டார். 2024 அன்று இந்த வழக்கு இருந்தது. தேனி மாவட்ட பாதுகாப்பு குழு சங்க பொருளாளர் திரு சரண்குமார் 14/5/2025 அன்று ஜாமீன் ரத்து வழக்கை அந்த கட்டை வாய்ஸ் ஆஃப் அழகர்சாமி சாரிடமிருந்து பெற்று சென்று விட்டார். இது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 15ஆம் தேதி வந்து அது வந்து ட்ரையலுக்கு வருது. ட்ரையலுக்கு வரும்போது இவங்க அது வந்து என்ன பண்ணியிருக்கணும், வேற வக்கீல போட்டு வக்காலத்து போட்டிருக்கணும், போடலை. அது என்னாச்சு, 16/5 என்ன ஆகி போச்சுன்னா அந்த பெயில் கேன்சலேஷன் ஆயிடுச்சு, தள்ளுபடி ஆகிவிட்டது. இதற்கு பொறுப்பு வந்து சார் கிடையாது. அதற்குண்டான நீதிமன்ற ஆவணம் வந்து இந்த இருக்குது. இந்த நீதிமன்ற ஆவணம் நீதிமன்றம் கொடுத்தது. இந்த பெட்டிஷனை வாங்கி கொண்டு என்ன பண்ணியிருக்கணுங்க, ஒன்று அடுத்த லாயரை கூப்பிட்டு வக்காலத்து போட்டிருக்கணும். வக்காலத்தும் போடலை. வக்காலத்து போடாதனால அது இருந்து அந்த வழக்கு வந்து அந்த எம்டி சிஆர் எல்ஓபி எம்டி நம்பர், அந்த நம்ம சொன்ன நம்பர் பூரா இந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிவிட்டது. அதற்கு உண்டான ஆவணம் கோர்ட்டினுடைய ஆவணக்கட்டு 14/5/2025 அன்று பொருளாளராகிய சரண்குமார் அவர்கள் இந்த வழக்கினுடைய கட்டுக்களை பெற்று சென்று விட்டார். இந்த வழக்குக்கு 15/5/2025 அன்று நம்ம சார் வந்து அழகர்சாமி சார் வந்து யூடியூப்ல எல்லா பேருக்குமே இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. இதை முதலீட்டாளர்கள் அனைவருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு செஞ்சதுக்கப்புறம் இதோட ஹியரிங் வந்து 16/5/2025 அன்னைக்கு வருது. அந்த கேஸ் வரும்போது அந்த கேஸ் வந்து தள்ளுபடியாகுது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு லாயரை கூப்பிட்டுட்டு ஒரு வக்காலத்து போடல, ஒன்றும் செய்யலை, நீங்கள் அப்பீலுக்கே போகல. இந்த விஷயம் சாதாரண விஷயம். இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ். இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாமல் இந்த வழக்குகளை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி குறை சொல்ல விரும்பலை. அதை பற்றி புகார்கள் வந்து நீங்கள் சார் மேலே சொல்கிறது தான் எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. சிஆர்எல்எம்பி எம்டி 752/2025 14/15/2025 இந்த கேஸ் வந்து நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு முன்னாலேயும் உங்கள்கிட்ட வந்து அந்த 14/5/2025 அன்றையவும் நீங்கள் அந்த கட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க. அந்த கட்டை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் 3 மாத காலமாக நீங்கள் வக்கீல் மூலமாக வக்காலத்தோ எதுவுமே நீங்கள் பண்ணலை. அதன் பிறகு நம்ம வக்கீல் வாய்ஸ் ஆஃப் அழகர்சாமி சார் வந்து ரிஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் பதிவாளர்கிட்ட வந்து கொண்டு செல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து கட்டை கொடுத்து விட்டுட்டேன், 14/5/2025 அன்று கொடுத்து விட்டுட்டேன், இன்னமும் என் பேர்லேயே இருக்கு, அவங்க வந்து நேம் சேஞ்ச் ஆஃப் நேம் ஒன்றும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமும் சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்போது ஒரு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் வாதம் வைக்கும்போது அவர்கிட்டையும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்றாரு வாய்ஸ் ஆஃப் அழகர்சாமி சார் வந்து கொடுத்துட்றாரு. அதுவும் இன்னும் 1 மாத காலமாக நேம் சேஞ்ச் ஆகலை. நேம் சேஞ்ச் ஆணுச்சுன்னு சொன்னால் இப்போ வாங்கிச்சுன்னு சொன்னால் தேனி சங்கம் ஸ்ரீசரண் தான் வரணும், அது வந்திருக்கணும். அதையும் பண்ணாமல் அது ஒரு வக்காலத்தை போட்டு ஒரு வக்கீல் கூட்டுட்டு ஏற்பாடு பண்ணி ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் நினச்சிக்கிட்டேவும் மக்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தேனி பாதுகாப்பு நலச்சங்கம் மக்களை மீட்டெடுக்கிறேன் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் இதை நம்பி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வக்காலத்தை ஃபைல் பண்ணலையே சார், பண்ணாமலே நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய வக்கீல் சாரோட கூப்பிட்டு அவதூறுகளை கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தவறுதலான விளைவுகளை வந்து பரப்புனீங்கன்னு சொன்னால் நாங்கள்லாம் அவரோட நலம் விரும்பிகள், என்னுடைய குடும்ப நண்பர். அதனால் இந்த நடவடிக்கையெல்லாம் நீங்கள் குற்றம் செஞ்சுட்டு அவர் மேலே அந்த பழியை சுமத்தாதீங்க. அதற்கான பழியை நீங்கள் மறுபடியும் சுமத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதனோட விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் போது தேனி மாவட்ட நலச்சங்க பொருளாளர் ஸ்ரீசரன் கூட மணிகண்டனும் இருந்திருக்காரு. மணிகண்டனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், கூட இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இப்போ மணிகண்டன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் தூரம் பேசிக்கிட்டு இருக்காரு, டெய்லி ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பேசுறத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். மணிகண்டன் சார், நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு யாரை திட்டணும்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, அவங்களை பூரா திட்டுறது, அந்த வேலையை பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதையும் பார்த்துக்கோ, நல்லபடியாக பாருங்கள். நைட் ஆனவுடனே மறுபடியும் வேற மாதிரி திட்டுறீங்க, அதையும் திட்டுங்க.
அந்த திட்டுற வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த வக்காலத்தை போட்டு வக்கீலை பார்த்து பேசி இந்த வழக்கு நடத்துறதுக்கு பார்த்து மக்களுக்கு வந்து நீங்கள் எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சிங்களோ அந்த சங்கத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்து ஆரம்பித்தவரே வக்கீல் அழகுசாமி சார் தான். உங்களுடைய முதல் கூட்டம் வந்து நடக்கும்போது நான் பாண்டி கோயிலில் நானும் வந்திருந்தேன். அந்த கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன். நீங்கள் பார்த்து பேசிட்டு தான் போனோங்க. அவர் எல்லா ஊரும் காரைக்குடியில் போடும்போது அவர் கூட இருந்தார். உங்களுக்கு எப்படி அவரை விட்டு இவர் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை. சரிங்களா? அவர் உங்களை யார் தூண்டி விடுறாங்க, என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அதனால இந்த வேலையை விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்ம் எடுங்க. சிஆர்எல் எம்பி எம்டி 752/2025 அந்த வழக்குன்னுட்ட முதல்ல போய் ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி வக்காலத்தை போட்டு அந்த வழக்கை நடத்துறதுக்கு பாருங்க. மணிகண்டன் சார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே இரவு நேரத்தில் காரில் பார்த்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வக்கீலை பார்த்துட்டு வர்றேன், இப்போ தான் அந்த வக்கீலை பார்த்துட்டு வரேன், இவர் சொல்லிட்டு இருக்கீங்க போகிறோம். ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் எந்த வக்கீலுங்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு வக்காலத்தை கூட நீங்கள் இந்த 5-6 மாதம் போடாமல் வச்சுருக்கீங்களே, நீங்கள் எந்த சுப்ரீம் கோர்ட் வக்கீலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கிறது இதுலேருந்து எங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே வாயிலே வடை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்று சொல்கிறேன், 5-6 மாதமாக வந்து நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்களும் சார்கிட்ட கூப்பிட்டு என்ன சார் இருக்குது ஒரு மறுப்பு பதில் சொல்லாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம் சார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாடு போகிற சாருக்கு பின்னால் ஒரு பெரிய நலமுறைகள் நாங்கள் இருக்கோம். ஆனால் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய உங்கள் பணிகளை மட்டும் செய்கிறதுக்கு பாருங்கள். நியோமேக்ஸ் நிர்வாகத்துக்கு வந்து ஜால்ரா போட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது அனுமதி கொடுக்க மாட்டோம். ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். இதோடு நிறுத்திட்டு உங்கள் பணி எதுவும் அந்த பணியை மட்டும் பாருங்கள். தேனி மாவட்ட நியோமேக்ஸ் பாதுகாப்பு சங்கத்துக்கு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு உறுப்பினருக்கு 1000 ரூபாங்கிற விதத்தில் கிட்டத்தட்ட 15,000 பேர் அதில் சேர்ந்தவங்க 1.5 கோடி ரூபா அது வந்து வசூலாகிருக்கு. அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு நீங்கள் முறையான ஆடிட் எதுவும் தாக்கல் பண்ணியிருக்கீங்களா? அது பொதுக்குழுவில் எதுவும் நிறைவேற்றிருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த தொகையை பூரா வச்சுட்டு நீங்கள் நியோமேக்ஸில் போட்ட முதலீடு தொகை எவ்வளவு? 5 லட்சம் 6 லட்சம் முதலீடு போட்டிருக்கீங்க. இன்றைக்கி எத்தனை கோடி வந்து பின்பக்கமாக எவ்வளவு நிர்வாகத்தை வாங்கி நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு வழக்கறிஞர்கிட்ட வந்து நீங்கள் அன்அபிஷியலாகவும் சரி மோதுறது, அவர் மேலே திட்டுறது, வீடியோ போடுறது நிறுத்திக்கிங்க. இல்லைன்னா நாங்கள் டோட்டலாக தமிழ்நாடு பூரா மொத்தமாக டெய்லி ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம். எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் பணி எதுவோ அதில் செஞ்சு தாக்கல் பண்ணி கூட இருக்கவங்களுக்கு வந்து நன்மை செய்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து இது பண்ணுறது. நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 மாதம் சார் சொல்லியிருந்தோம், சார் பேசாமல் மௌனமாக இருக்காதீங்க, அவனுக்கு இப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சாரை இது பண்ணி இருங்க சார்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி காலையில் ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இன்றைக்கி நடந்துச்சு ஆஃபீஸில். எல்லாருமே அந்தந்த மாவட்டங்களில் தயாராகிட்டோம். வேணாம் சார் வேணாம், உங்கள் வேலைகளை எதுவும் அதை பார்த்துட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞரை நீங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க பார்க்க எல்லாமே அவர் பக்கத்தில் லீகலாக வச்சுருக்காரு. அவர் இந்த ஓரலாக சொல்கிற வேலை இந்த இது பண்ணுறது செய்கிறதெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு உங்கள் பணி எதுவும் அதை பாருங்கள் சார். நீங்கள் சாரை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர அவர் இந்த 5-6 மாத காலமாக எந்த இடத்துலையாவது பொது வெளியில் உங்களை பற்றி எந்த இடத்துலையும் உங்களை ஒரு வார்த்தை அவர் தவறாக பேசவும் இல்லை. உங்களை பற்றி உங்கள் டாப்பிக்கே அவர் எடுக்கலை. அப்படி இருக்கையில் நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப நீதிக்கு புறம்பானது. எனக்கு தெரிய 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சங்கம்னு வரையில் எப்படி அவரை தாங்கிட்டு அவர் எப்படி உங்களுக்கு கைடு பண்ணாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் சரண்டர்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் நான் என்ன. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் வந்து நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்களை விட்டுட்டு நீங்கள் நிர்வாகத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறது போகிற லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட எல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அதனால் சார்கிட்ட வந்து நீங்கள் வீணாக சாரை பற்றி பேசுகிறத நீங்கள் இதோடு நிறுத்திக்கிங்கிறத உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். உங்கள் பணி எதுவோ அதை நீங்கள் பாருங்கள். அவர் உங்கள் டாப்பிக்கே வரல, அவரை நீங்கள் வந்து இழுக்கிறது வந்து தர்மம் கிடையாது. 15,000 உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட இருக்கப்பட்ட நான் சொல்கிறேன் 14,500 பேருக்கு மேலே சாருக்கு ஆதரவாக இருக்காங்க. நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்மின் மட்டும்தான் போடுற மாதிரி போட்டிருக்கீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க எல்லாரும் இது பண்ணுறது. அப்போ தெரியும் நிர்வாகத்தில் எவ்வளவு குறைகள் குற்றங்கள் வந்து வருதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாருமே அட்மின் மட்டும் வந்து தான் ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய தப்பு. நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க. இந்த 14,500 பேரும் எத்தனை பேர் சாருக்கு ஆதரவாக இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் ஆதரவாக இருக்காங்கிறது ஓப்பனாக சொல்கிறேன். அது தெரியும். அதுக்கு நீங்கள் தயார்னா அதை நீங்கள் நாளைக்கு அதை வந்து நீங்கள் வந்து அதை எடுத்து விட்டு ஓப்பனில் விடுங்க, பார்ப்போம் யார் தவறு பண்ணியிருக்காங்க யார் குற்றம்ங்கிறது
வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க, யாரை திட்டணும் யாரை வைக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ளீஸ் சென்ட் மீ 1000 rupees ஃபார் மை அக்கௌண்ட் அப்படின்னு போடுறீங்க. சரி, ஓகே. இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட எவ்வளோ கமிட்மெண்ட் வாங்கிருக்கீங்க, 1000 ரூபா வாங்கிருக்கீங்க, டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்க அதை பூராத்தையும் உங்கள் வாட்ஸ்அப் லிஸ்ட்லேயே போட்டுருங்க. உங்கள் கஸ்டமர்களுக்கு பூரா எல்லா பேருக்குமே சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் தேனி மாவட்ட பாதுகாப்பு நலம் விரும்பி சங்கம், அதனால் அந்த நலனை வந்து இருக்கிற எல்லா பேருக்குமே நீங்கள் அவங்களோட செலவு பூராத்தையும் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வேலைகளை மட்டும் நீங்கள் துரிதப்படுத்தினீங்கன்னா சரியாக வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரையும் திட்டுறதுக்கு ஒரு 2 நம்பரை பயன்படுத்துறீங்க. 7397766865ங்கிற ஒரு நம்பரும் 9080859276 இந்த 2 நம்பரை பயன்படுத்துறீங்க எல்லாரையும் திட்டுறதுக்கு. திட்டி முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுறீங்க. ஏன் அதை லைவ்ல வச்சிருக்கலாம்ல அந்த நம்பரு? அந்த இது உங்கள் துடிச்சல் இருக்கா உங்களுக்கு? இந்த நம்பர் 2 நம்பரையும் நீங்கள் பொது வழியில் எல்லாரையும் பேசிட்டு நீங்கள் வந்து அதை ஆனில் வச்சுருக்கணும். லைவில் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து லைவில் வச்சு பாருங்கள், எவ்வளோ வரவேற்பு உங்களுக்கு கிடைக்குது மக்கள்கிட்ட இருந்துக்கிறது தெரிஞ்சிடும். உங்களை எல்லாம் வந்து மக்கள் வந்து நம்பி உங்களை நீங்கள் நல்லா இந்த பணிகளை செய்வீங்கன்னு சொல்லி தான் சார் ஆரம்பத்தில் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சார். ஆனால் அது பூராமே அகெயின்ஸ்டாக மாதிரி கடைசியில் நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக போய் நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து துரோகம் பண்ணுறது வந்து பெரிய இது வந்து மிகப்பெரிய இது 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 தர்மமே கிடையாது இது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இடம் வாங்கி தர்றேன் சீக்கிரமாக இடம்னு சொல்லித்தான் நீங்கள் இந்த இது 1000 ரூபாயை வந்து நீங்கள் பூரா வசூல் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே பண்ணிட்டீங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? சரி, அந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, அட்மின் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஓப்பன் பண்ணி விடுங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்குதுங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும். நீங்கள் வந்து உண்மையிலே நியாயமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் வந்து நியோமேக்ஸோட தூண்டுதலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் பல நடக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஒன்றும் பேச மாட்டேறீங்க. நீங்கள் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டு நொந்து நூலாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யறதுன்னு தெரியாமல். ஓகே, தேங்க்யூ.